கடலோர கவிதைகள் முழுக்க முழுக்க எடுத்துருக்காங்களா, அந்த கடற்கரைக்கு போய் நன்றி சொல்லுவான்றாரு. அந்த லொக்கேஷனுக்கு போய் நன்றி சொல்லுவையா, அழுவையான்றாரு. இயக்குனர் வந்து மது பழக்கத்தை விட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவர் விட்டுட்டாரு. அதெல்லாம் மது பழக்கம்லாம் கிடையாது. இப்போ ஒரு இடம் இந்த உட்கார்ற இந்த க்ளோசெட்டில் உட்காரும்போது கொஞ்சம் உட்காந்துட்டு சின்ன ஒரு ஹேர்லைன் கிராக் இருந்துச்சு. மனோஜினுடைய மரணம் என்பது அவருக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவருக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே உட்காந்துட்டார். ஒரு முறை பெரிய சண்டை ஆயிடுச்சு வீட்டில். இவர் அடிச்சிட்டார். இவர் அடிச்சுட்டு படுக்கை அறையில் வந்துட்டு அழுகிறார் சார். சில நேரங்களில் சில மேடு பள்ளங்கள் எல்லா குடும்பங்களிலும், எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி எல்லா குடும்பங்களிலும் இருக்கிற சில சிக்கல்கள் அவருக்கும் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி 2 பேருக்கும் ஒரு உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் எது நடந்தாலும் இப்படித்தான் இருக்கும். இவர் மீது ஏன் நம்ம இவ்வளவு அக்கறை கொண்டு இவ்வளவு மன ரீதியாக எல்லாரும் இவ்வளவு பரபரக்கிறோம், எவ்வளோ வருத்தப்படுறோங்கிற காரணம் நம்மை மகிழ்வித்தவர் இல்லையா. மனோஜ் இல்லாத ஒரு சூழல் வந்து அவரை ரொம்ப ஒரு துயரப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான். அது எல்லாருக்கும் இல்லை தானே. ஏன்னா நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு முன்னாடியே ஒரு மகனோ மகளோ இறந்துடுறதுன்றது அதான் அது புத்திர சோகம்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. அதுவும் பாரதி ராஜா மாதிரி ஒரு மென்மையான ஒரு ஆதர்ஷ ஒரு கலைஞனுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கு. அது சாதாரண மனிதனுக்கே இருக்கும்போது ஒரு கலைஞனுக்கு அது மேலும் கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க நந்தனா அவங்களோட மனோஜ் அவர்களுடைய மனைவி குழந்தைங்க அவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து தானே இருக்காங்க. அவங்க இல்லை, அப்பயே நம்ம டைரக்டர் ஆக்டிவாக இருக்கும்போது என்னென்னா அப்பப்போ பார்த்துட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு தனி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் அவங்க தங்கிட்டு இருக்காங்க. அதில் வர்ற அந்த இன்கம் மனோஜ் வாங்கிட்டு இருந்தாப்புல வாங்கிட்டு இருந்தார். அப்பப்போ பார்த்துட்டு போவாங்க. அவங்க தனியாக தான், செப்பரேட்டாக தான் இருந்தாங்க. அவங்க அடுத்தது பாரதிராஜா எப்போதுமே என்னென்னு கேட்டால் அவர் தனியாக தான் இருப்பார், அம்மா தனியாக இருப்பாங்க. எப்போதும் மீட் பண்ணிக்கிறதுங்கிறது அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மீட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டுடியோங்கிறது அதை நிர்வகிக்கிறதுல பெரிய சிரமம் இருந்திருக்கு இல்லையா. என்னென்னா இப்போ டைரக்டரை பொறுத்தளவுக்கு என்ன, ஒரு இடத்துல அவர் உட்கார மாட்டார். அவர் இப்போ பாலு மகேந்திரா சார் ஒரு வாதியார் மாதிரி உட்காந்துருவார் ஒரு இடத்துல. இவர் ஒரு இடத்துல அவரால் உட்காரவே முடியாது, ஆக்டிவாகவே இருக்கணும்னு நினைப்பார். இப்போ இன்ஸ்டியூட் நடந்துகிட்டு இருக்கும்போது டபால்னு கிளம்பி ஒரு மீட்டிங்குன்னுவார். அவர் ஒரு திடீர்னு பார்த்தா ஆடியோ ரிலீஸ்க்கு வருவார், ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அந்த ஒரு இது இருந்தது. அதான் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது அவர் காலேஜ் நீ ஒன்று கட்டிக்கியா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் அப்பயே ஐயோ அண்ணே இதெல்லாம் எப்படின்னு நம்மளால் முடியும் அப்படின்னேன். இல்லையா, நிழல்கள்னு ஒரு படம் எடுக்கிறீங்க, பாலச்சந்தர் வறுமை நிறுவனம் வேலையில்லா பட்டதாரி படமாக எடுக்கிறீங்க. இப்போ நான் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்தையும் கட்ட சொல்கிறேன். ஏன்னா இவங்க எம்ஏ பிஏ இந்த மாதிரியான படிப்புக்கு இந்த குமுஸ்தா வேலை படிக்கிறதால தான் வேலைக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் இப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு மரியாதை இருக்கியா, தொழிற்கல்விக்கு தான் மரியாதை, அந்த மாதிரி காலேஜ் இப்போ கட்ட சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும், நீயும் ஒரு காலேஜ் கட்டியா அப்படின்னாரு. இடம்லாம் தரேன்னு. ஆனால் அப்பயே நான் வேணான்னேன். ஏன்னா இந்த இன்ஸ்டியூட்டே நம்மளால் நடத்த முடியும், காலேஜெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா நம்மளால நிறையாங்கிட்ட. அந்த மாதிரி ஒரு பொருளாதார ரீதியாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவருக்கு தெரியாது. ஒரு படம் எடுப்பார், அதை வியாபாரம் பண்ணுற அளவுக்குலாம் இருப்பார் ஒழிய இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் தெரியல அவருக்கு. அவருடைய பெரிய ஒரு கனவாக இருந்தது இந்த குற்றப்பரம்பரை படம் தான். அந்த கதையை மறுபடியும் அவர் திரைப்படம் ஆக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இல்லை அவர் எனர்ஜியோடு இருந்தால் நிச்சயமாக ஏன்னா அந்த பூஜைக்கெலாம் நான் மதுரை நாங்கள் போயிருக்கேனே. நான் ஒரு பஸ்ஸே எடுத்துக்கிட்டு 2 பஸ்ஸே எடுத்துக்கிட்டு இயக்குநர்கள் எல்லாம் போனோம். நாங்கள் ஒரு எனர்ஜியாக இருந்தால் அதற்கான ஆள் தான் அவர். அவருடைய இப்படி ஒரு படத்தை நம்ம பதிவு பண்ணுவியா. இன்னும் சொல்லப்போனால் பொன்னியின் செல்வனை கமலஹாசன் ஸ்ரீதேவியை வச்சு அடியா எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிக்குது அப்படின்னு எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது என்கிட்ட சொன்னாரியா. அவருடைய கனவு, எம்ஜிஆருடைய கனவு. ஏன்னா நான் மகேந்திரனை வச்சு இதுக்கு ஸ்கிரிப்டே எழுத சொன்னேன் நான் நடிக்கிறதுக்கு, அப்புறம் முடியல. அதுக்கு பிறகு இந்த பொன்னியின் செல்வனை எப்படியாவது நம்ம படம் பண்ணிடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், என்னால் முடியல. இப்போ உங்ககிட்ட ஒப்படைக்கிறியா, என்னுடைய கனவு படையா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அதுவே முடியலையா அப்படின்னாரு என்கிட்ட ஒரு நாள். பாரதிராஜனுடைய சாதனைலாம் சாதாரண சாதனை இல்லை. கேட்குறீங்களா, 16ஆம் வயதில் முடியுது, தொடர்ந்து 5 படம் ஹிட்டு கொடுக்குறல. தேவி தேட்டரில் 5 தேட்டர் இருக்குல்ல, 5லேயும் இப்போ ஒரு படம், இப்போ சிவபிரபாஜாக்கள் 3வது படம், அதாவது 5
அந்த தேட்டர்லையும் இவர் படம் ஓடுமாங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போட்டுட்டு இன்னொரு படம் புது படம் போடுறது. அதான் 5 படமும் 5 தேட்டர்லையும் இவர் படமே ஓடுமா. அது பெரிய அது பெரிய விஷயம். அதே போல் பாரதிராஜன் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸு செம்மையாக பண்ணுவாருங்க. ட்ரெஸ்ஸுன்னு அப்படி போடுவார். நான் கேட்குறேன், எப்படிங்க இது ஒரு ராஜா மாதிரியே வாழ்கிறீங்க? அதெல்லாம் ஸ்ரீதர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அது டைரக்டர் ஸ்ரீதர் இன்ஸ்பிரேஷன் எனக்கு ட்ரெஸ்ஸிங். அப்படின்னு ட்ரெஸ்ஸிங் அப்படியே பண்ண. அடுத்த சாமி கும்பிட்றது அவர் மாதிரி கும்பிட முடியாதுங்க. அதாவது வெளியூர் ஷூட்டிங்கு இப்போ நான் திருச்சி டெம்பிளெல்லாம் போனோன்னு வச்சிங்களேன், இப்போ காரைக்குடி ஷூட்டிங்னு வச்சிங்களேன், காரைக்குடியில் ஒரு ரூம் கொடுத்துட்றோம்ல, ஒரு டேபிள் கேட்பார், ஒரு 3 அடிக்கு டேபிள் கேட்பார். அதில் சாமி படத்தெல்லாம் சாமி படங்கள்லாம் அப்படியே அடிக்க அழகாக வச்சுருப்பாருங்க. வச்சு 2 விளக்கு வச்சுருப்பார். 1/2 மணி நேரம் சாமி கும்பிடுவார். சரி, என்னங்க 1/2 மணி நேரம் கும்பிட்றீங்கன்னா, நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன். என் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன் ஏன்னாருங்க. அப்புறம் நம்மளை கூப்பிட்டு காமிப்பார். இங்கே வாயா, இன்றைக்கி எப்படி சாமியெல்லாம் அலங்கரித்து வச்சுருக்கேன் பாருன்னுவார். நான் அதுக்காக போய் பார்க்குறது, இங்கே பாரு எப்படி நல்லா இருக்கையா அப்படின்பாரு. அதெல்லாம் அவருக்கு ஆசை. அவன் நன்றி சொல்லுவேன் ஏன்னாரு. அது ஒரு பெரிய குணம். அதே போல் நான் வந்து நான் சில படங்கள்லாம் இப்போ முட்டம் போகிறாருன்னு வச்சுங்களேன், கடலூர் கவிதைகள் முழுக்க எடுத்துருக்காருல, அந்த கடற்கரைக்கு போய் நன்றி சொல்லுவேன்றாரு. இங்கே தான் அந்த படம்லாம் எடுத்தேன், அந்த மலைக்கு போய் நிற்பேன், அந்த லொக்கேஷனுக்கு போய் நன்றி சொல்லுவேன்யா, அழுவையான்றாரு. எவ்வளோ பெரிய கலைஞன் அழுவன்றாரு. எனக்கு எமோஷனாகி அழுவையா, இங்கே தானே வந்து அப்படிலாம் ஒரு நல்ல படம் எடுத்தேன், இதுக்கு நீங்கள் வந்து இந்த இயற்கை எனக்கு ஒத்துழைச்சதுன்னு கும்பிட்டு அதுக்காகவே போவாராம். நன்றி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு வர்றது. இப்படி மாபெரும் ஒரு தன்மையான மனிதன். அந்த மாதிரி ஒரு தடவை என்கிட்ட சொன்னார். அவர் உதவி இயக்குனராக இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஆட்டிருக்காங்க. அவங்க வந்து அவருக்கு பணம் அப்பப்போ கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்களாம். அவர் சிரமப்பட்டிருந்த காலம். அப்போ அவர் நினைப்பாங்க, நம்ம டைரக்டர் ஆனோடனே இந்த அம்மாவுக்கு இது நல்ல ஒரு ஏதாவது வேஷம் கொடுத்துடணும்னு நினச்சேன். அப்புறம் நான் படம் 16 வயதில் பண்ணிட்டேன், கிழக்கே போகிறேன் பண்ணிட்டேன். அந்த அம்மா அப்போல்லாம் ஃபோன் நம்பரு அந்த அட்ரஸ்லாம் நம்மளால் வாங்க முடியலையா, ஆனால் அவங்கள தேடிகிட்டே இருந்தேயா. சிவப்பு ரோஜாக்கள் பண்ணும்போது ஒரு நாள் ஆஃபீஸ்க்குள்ளே போனேயா, அந்த அம்மா உட்காந்துருக்கியா. சரின்னு உட்காந்து அப்படி பார்த்துட்டேன், டக்குன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அப்போ உள்ள அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், அவங்கள்ட்ட ஏதோ பேசிட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சியா. அந்த அம்மா போய் கூப்பிடுங்க என்ன, போய் வெளியில் வந்து பார்த்தா அவங்க இல்லையா, இல்லைன்ட்டானுயா. நான் அதுக்கு பிறகு வந்து ரோடு வரைக்கும் தேடி பார்த்துட்டேன், அவங்க இல்லையா. நமக்கு உதவி பண்ண ஒருத்தவங்களுக்கு இன்ன வரைக்கும் அவங்கள தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கலையா, அவங்களுக்கு மட்டும் என்னால் உதவி செய்ய முடியலன்ற இந்த வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கியா. ஏன் அந்த அம்மா நம்மளுக்கு உதவியாக இருக்கும், உதவி இயக்குனராக இருக்கும்போது உதவி பண்ணிச்சு, அப்புறம் ஏன் நம்ம டைரக்டர் ஆகிட்டோன்னு நம்மளை பார்த்துட்டு ஏன் போயிடுச்சு. அது அவருக்கு பெரிய கேள்வியாக இருந்தது. நம்ம தான் டைரக்டரு, பெரிய டைரக்டராக ஆகிட்டோன்னு தெரியுது, ஆனால் அது ஏதோ ஒரு ஆஃபீஸ்னு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்துட்டு நான் உள்ளே போய் கூப்பிட்றதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்கய்யா, ஏன் போனாங்கன்னா இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியலையான்னாரு. மிகப்பெரிய ஒரு மன இதில் இருந்தார். இயக்குனர் வந்து மது பழக்கத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவர் விட்டுட்டாரு. அதெல்லாம் மது பழக்கம்லாம் கிடையாது. இப்போ அதே சிகரெட்டை வந்து 92 விட்டுட்டாரு. அவர் தொடர்ந்து நடைப்பயிற்சி போயிட்டு இருந்தாருன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். முடியல அவரால், கொஞ்சம் நடந்து இல்லைன்னா வெளியில் நடந்து வந்தது போக உள்ளே வந்து ட்ரெட்மில்லில் வந்து கிட்டத்தட்ட 1 hour நடப்பார். அவருடைய ஹெல்த்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அழகாக பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு கிராமத்து உடம்பு, அது எல்லாம் இயற்கையோடு சேர்ந்து வளர்ந்த உடம்பு. அவருக்கு 84 வயசுன்னு யாராவது சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பிரிஸ்காக தான் இருக்காரு. என்ன ஒரு சின்ன நெருடல் இப்போ என்ன, ஒரு தடவை இந்த உட்கார்ற இந்த க்ளோசெட்டில் உட்காரும்போது கொஞ்சம் உட்காந்துட்டு சின்ன ஒரு ஹேர்லைன் கிராக் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் அவரால் கொஞ்சம் இதாகிடுச்சு. இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வளர்ச்சி வந்து பெரிய போற்றத்தக்கது. அவருக்கு பின்னாடி இருக்க அவங்களுடைய மனைவி சந்திரலீலா அவர்கள் வந்து அவர்களை பற்றின பெரிய வெளியில யாருக்குமே பெருசா தெரியறது இல்லை. உங்களுடைய பார்வையில சொல்லுங்க, திடீர்னு ஒரு சந்திரலீலா பாரதிராஜன் ஒரு தயாரிப்பு படம் வேற வந்தது, எப்படி அவங்கள கொண்டு வந்தாங்க, அவங்களோட அண்ணியை அவர்களை பற்றிய சொல்லுங்க. அண்ணியை பொறுத்தவரை அவங்க வந்து படித்தவங்க தான், எல்லாமே அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்கிறது தான். நாங்கள் வெளியில் இது பொதுவாக எங்கள் ஃபேமிலியில் இப்போ என் ஒய்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஷூட்டிங் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 78 கல்யாணம், இத்தனை படங்கள் பண்ணியிருக்கோமே, ஒரு ஷூட்டிங் பார்த்தது கிடையாது. சினிமான்றது எல்லாத்தையும் ஒதுக்கி, இது ஃபேமிலி தனி,
குடும்பம் தனி. அந்த மாதிரி இருந்தனால எங்கள் அண்ணி வந்து வெளியில் தெரியாமல் போயிட்டாங்க. ம், ம். இப்போ இல்லைன்னா இப்போ மற்றவங்கள மாதிரி இருந்தேன்னா வெளியில் போக ஃபங்க்ஷன் போக இது ஒன்றா இது குடும்பத்தை தனியாக ஒதுக்கிட்டோம், சினிமா தனியாக வச்சுருந்தேன். ம். அந்த ஒரு காரணத்தினால தான். ஆனா இவர் இயக்குனர் பாரதிராஜா அவர்களை வந்து பாரதிராஜாவா வந்து எப்படி ஒரு மாமாவா வந்து அவரை சமாளிச்சுக்கலாம். அதாவது ஆனா இப்படின்னா- டைரக்டர் பாரதிராஜாவா எப்படி அவங்க சந்திரலீலா இது வந்து அவர்கள் இப்போ சமாளிச்சாங்க? இது வந்து எப்படின்னா ஆரம்ப காலத்தில் இவர் ட்ராமா இப்போ போட்டுருப்பார்ல ஒரு ஸ்கூல் டைம் இதில், அப்பெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தானே. அதனால் இவருடைய வளர்ச்சி பார்த்து இவர் வீட்லேயும் அவர் டயலாக் பேசிட்டு இது பண்ணுற போது ஏற்று வீடு தான் இவங்க வீடு. ஓ சரி. ஸோ அதெல்லாம் கேட்கும் எங்க அள்ளி நேரத்திலேயே அள்ளி நேரத்துலேயே ஏற்ற வீட்டில் இருக்கும்போது இவர் கத்தி இந்த மாதிரி ஏன்னா அவர் வாட்டு வசனம் பேசி வசனம் பேசுறதால என்ன மாதிரி அந்த மாதிரி பேசுறதால அவன் பார்த்தாங்க அந்த வீட்டில் எம்ஆர்ஆ தான் இருக்கான் அப்படின்ற அந்த மாதிரிலாம் இதில் வளர்ந்ததுனால அவங்களுடைய சரி இவர் வருவாருன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஐடியா இருந்தது. எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, அவங்களும் சரி எங்கள் ஊர்லேயும் இந்த மனுஷன் பெரிய ஆள் வருவார் அப்படின்றது ஆரம்பத்துலேயே. இது ஒரு பீரியடு 62ன்னு நினைக்கிறேன், 62 63 SS ராஜேந்திரன் வந்து அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறது தேனியில், தேனி எம்எல்ஏவை கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ ஓட்டு கேட்டு வர்றபோது பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்கள்லாம் இந்த பையன் வீட்டில் அருமையாக நடிப்பான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அறிமுகப்படுத்துறாங்க. அப்படியா அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி தம்பி நீ என்ன நடிப்பேன் அவங்க ட்ராமா நீ பேசாமல் மெட்ராஸ்க்கு வந்துரு, என்னை வந்து பாரு, நான் ஒன்று இது பண்ணுறேன். இதை நம்பி அவர் வந்தார், கதவே திறக்கல அவங்க. அப்படியா? அது மாதிரி அப்புறமேல் சரின்ட்டு இவர் தன் முயற்சியில் பண்ணுவோம் அப்படி பண்ணி தான் இப்போ இவ்வளோ பெரிய ஆளானார். அவர் ஆரம்ப காலத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இது சென்னையில் ரொம்ப வறுமை கோட்டில் போய் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துருக்காருன்னு நான் பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணார். அப்புறம் இந்த பைனியர் மெட்ராஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று இருக்குது மவுண்ட் ரோடில். ஆமாம், அந்த LIC பக்கத்துலேயே ஒரு பெரிய இந்த ஸ்போர்ட்ஸ் கம்பெனி, அதில் ஒர்க் பண்ணார். அவெல்லாம் பண்ணி இருக்கும்போது ட்ராமான்னு போகிறார் இல்லையா, இது இல்லை இவங்களுக்கு என்ன அப்பப்போ போகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இதானாலும் இவர் என்ன நீ வந்து இப்போ வேலை பார்க்குற அப்படி இப்படின்ற இவர் போயா அப்படின்ட்டு வேணாம் எனக்கு அந்த வேலை வேணாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒன்றும். ஏன்னா இவருக்கு அந்த பிடிமானம் ஃபுல்லாக சினிமா நாடகம் அந்த மாதிரி இதில் இருந்ததுனால மற்றதை பற்றி இது யோசிக்கவே இல்லை அவர். இந்த வேலை போச்சு அப்படின்றதெல்லாம் கவலைப்படலை. போன பட்டினா கூட இருந்து போகிறேன், அதுக்காண்டி உங்கள்கிட்ட மரியாதை விட்டு நான் அங்கே உட்காரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி. இந்த பாரதிராஜா அவர்கள் மனைவி சந்திரலீலா அவர்களோட பேரில் படம் தயாரிப்புங்கிறது அது எப்படி நடந்தது? இப்போ ஜன்னி பேரில் இருக்குது, மனோஜ் பேரில் இருக்குது, மனோஜ் கிரியேஷன்ஸ், ஜனனி சினி ஆர்ட்ஸ், ஜனனி ஆர்ட் கிரியேஷன்ஸ். ஆமாம், இது இவங்க பேர்ல எங்கள் அண்ணி பேர்லேயும் இருக்குது. அதனால ஒன்றும் அவர் யாரையும் பாகுபாடு இல்லாமல் இது பண்ணுறது தானே. அப்போ இப்போ குடும்பத்தில் இப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்நியமாக இருந்தால் அவங்கவுங்க பேர் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் என்னை வந்து கோப்ரொடியூசராக போட்டிருப்பாரு. டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் வந்து எந்த திரைப்படம் வெற்றியில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த வெற்றி எதுன்னு சொல்லுங்கள். மகிழ்ச்சி அதாவது இந்த சிலர் வந்து என்ன சொன்னாங்க, முதல் மரியாதை பார்த்துட்டு இது கேட்டான் இந்த வாழ் அப்படின்னாங்க. ஒன்று இப்படி இருக்கு, மதில் மேலே பூனை இந்த பக்கமாக இருந்த இவருக்கு எனக்கெல்லாம் நான் அப்போ தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து பீரியடு, அதை வந்து ஹார்ட் அட்டாக் ஆகி கொஞ்சம் வீட்டில் இருக்க ரெஸ்ட் இருக்குது. நான் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது. இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டைரக்டருக்கு. ராஜானனுக்கே பிடிக்கல அந்த படம். அதே மாதிரி பஞ்சநஞ்சனுக்கு என்ன படம் இது, என்ன ஜெயரா பாரதி இது எப்படி எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. பயிர் வாங்குறதுக்கு சங்கடப்படுறாங்க. இவருக்கு மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் டைரக்டர், இந்த படம் ஜெயிக்குதே அப்படிங்கிறதா ஜெயிக்கிறேன் நான் அடிச்சு. மனோஜ் கிரியேஷன்ஸே வெளியிட்டாங்களா? ஆமாம், வெளியிட்டு சில இது வந்து மதுரை வந்து எங்கள் அண்ணன் மூத்தன் பண்ணார். மற்ற எல்லா ஏரியாவும் அப்படியே ஓப்பனாக இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர் ரிலீஸ் தான் நான் ரிலீஸ் பண்ணேன். ஆஃப்டர் ரிலீஸே எல்லா வேலையும் திருச்சியெல்லாம் 28 நாள் வரைக்கும் எங்கள் கையில் தான் இருந்துச்சு. ஓகே. அப்புறமேலு மாரிஸ் MD வாங்கினாரு. வாங்கி அவர் பெரிய நல்லா சம்பாரிச்சார். ஒவ்வொருத்தரும் நல்லா சம்பாரிச்சாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் ஏமாந்து வித்துட்டோம். சரின்ட்டு 2வது வாரமே சில ஏரியாக்களில் வித்துட்டோம்.
சில ஏரியாக்கள் கொஞ்சம் லேட்டாக விற்றோம். அப்பயும் கூட எங்களுக்கு ஒரு புத்தி தோணலை, நல்லா ஓடுற படத்தை எதுக்கு விற்கணும், நம்மளே பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரல. சரி கொடுத்துடலாம், கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்றதுக்காண்டி கொடுத்துட்டோம். கொடுத்தவங்க எல்லாம் வாங்கினவங்க எல்லாம் நல்ல வெரி ஹாப்பி. அதில் டைரக்டருக்கு ரொம்ப இது. அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணிட்ட பின்னாடி பிரசிடென்ட் பார்க்கணுன்றாரு. யார், வெங்கட்ராமன் சார் ஐயா வந்து அங்கே டெல்லியிலேருந்து வந்திருந்தாரு ஜனாதிபதி. அவங்க படம் பார்க்கணுன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் படம் பாடுறோம். அப்போ சிவாஜி அண்ணன் எல்லோரும் படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது சொல்கிறாரு, இந்த கிரேட் டைரக்டர் காலில் செருப்பு கூட போட விட மாட்டேன்ட்டான். யார்? சிவாஜி சொன்னார். சிவாஜி சொல்கிறாரு, பாரதிராஜா பார்த்து அவர் காலில் செருப்பு கூட போட விட மாட்டேன்ட்டான், நல்ல வெளுத்து சட்டை போட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னல. அப்போ ஜனாதிபதி வெங்கட்ராமன் என்ன சொன்னார்? அதுக்கு என்ன சொன்னார், அதனாலதான் உனக்கு இந்த முதல் மரியாதை அப்படின்னாரு. மனோஜினுடைய மரணம் என்பது அவருக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவருக்கு ஒன்றும் புரியலை, அப்படியே உட்கார்ந்துட்டார். அவருக்கு மனோஜ் இறந்துட்டான்னு சொன்னப்போ அவருக்கு அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அது கூட அவருக்கு மைண்டில் இல்லை. ஏன்னா ஒரு முற்றும் முழுக்கவே வந்து இந்த ஒரு 2-3 ஆண்டுகள் இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். 2-3 ஆண்டுகள் முழுக்க தன்னுடைய தந்தையை தன்னுடைய கண்காணிப்புக்குள் வச்சுக்கிட்டாங்க. அதான் மனோஜ். இத்தனை ஆண்டுகள் அவங்க 2 பேருக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் விளக்கமாக வர்றது தானே. எல்லா பிரபலங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழல் இருக்கும். மனோஜுக்கும் ஒரு சூழல் இருந்தது. அப்பா மீது பெரிய சில முரண்பாடுகள் இருந்திருக்கு, நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கு, மோதல்கள் இருந்திருக்கு. ஒரு முறை பெரிய சண்டை ஆயிடுச்சு வீட்டில். இவர் அடிச்சிட்டார் பாரதிராஜா. அவ்வளோ எமோஷ்னலாக அடிச்சிட்டு அவனும் எதிர்க்கலை. அப்பா தானே அடிக்கிட்டுங்கிற மனநிலையும் அடி வாங்கிட்டார். இவர் அடிச்சுட்டு படுக்கையறையில் வந்துட்டு அழுகிறார். சார், என் பிள்ளையை அடிச்சிட்டேன்ட்டு. அவர் சொல்லுவார், ஐ எம் ஆல்வேஸ் எமோஷனல் இடியட் அப்படின்பார். ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கணும்னு நினைப்பார், எமோஷ்னலாக இருக்கணும்னு நினைப்பார். அது பையன் மேலே அவர் வந்து ஒரு பெரிய வெளியில் ஒரு மாதிரி சொல்லுவாங்களே தவிர அவங்க 2 பேருக்கு ஒரு பாண்டிங் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த இறுக்கம், உறவுகள் அதெல்லாம் வந்து ரொம்ப அவனுக்கு ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா உடனே கலங்கிடுவார். மனோஜுக்கு அதை செய்யலை, இது செய்யலை, மனோஜ் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு டைரக்டர் ஆக்கணும், அதாகணும். அவருக்கு ஒரு நிறைய அந்த ஊட்டச்சத்தாகவே இருந்தார். அது ஒரு கட்டத்திற்கு பிறகு இவர் டவுன் ஆன பிறகு இவர் வந்து உடல்நிலை முதுமையின் காரணமாக வரும்போது தன்னுடைய பையனே தன்னை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து யாருக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அதில் ரொம்ப இதாக இருந்தார். அவருக்கு இது பேரிழப்புன்னு சொல்ல முடியாது, இது ஈடுகட்ட முடியாத ஒரு இதுதான் அவருக்கு. அவரே வார்த்தை விடுறார், எனக்கு நீ கொல்லி வைக்கணும், அந்த வயசு உனக்கு, இப்போ எனக்கு யாரா இருக்கா அப்படிங்கிற அந்த இது வரும்போது யாருமே பக்கத்தில் அவரை போய் தொடுறக்கே நேற்று அவர் கையை பிடிக்கும் போதே அது என்ன சொல்லி பிடிக்கிறது. சில நேரங்களில் சில மேடு பள்ளங்கள் எல்லா குடும்பங்களிலும், எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி எல்லா குடும்பங்களிலும் இருக்கிற சில சிக்கல்கள் அவருக்கும் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி 2 பேருக்கும் ஒரு ஒரு உன்னதமான உறவு என்பது எங்களை மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களுக்கு தெரியும். என்னதான் திட்டினாலும் நைட் சாப்பிடும்போது மனோஜுக்கு சாப்பாடு போயிடுச்சான்னு கேட்பார். சப்போஸ் அவங்க மனைவி எங்கேயோ வெளியூர் போயிருந்தா கூட மனோஜ் சாப்பாடு போயிடுச்சா, இல்லை அவன் சாப்பிட வரான்னா வெயிட் பண்ணுவோம், இப்படிலாம் இருப்பார் சம்டைம்ஸ். அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். காலையில் தான் அவ்வளோ திட்டினார். அப்படிங்கும்போது அப்பா மகனுக்கான ஒரு உறவு 2 பேருமே சரியாக தான் பயணிச்சிருக்கிறாங்க. அந்த பயணத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி பாரதிராஜா வந்து நினச்சி உட்காந்து அழுகுது. அவர் கண்டினியூஸாக அழுகக்கூடிய ஆற்றல் உடம்பு இல்லை. பட் அந்த அவருடைய ஒரு அண்மை காட்சிகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சிந்திக்கிறார். சின்ன வயசில் எப்படி நான் வச்சுருந்தேன், எப்படி அவனை கைகோர்த்து கொண்டு போனேன், எங்கே அவன் முரண்பட்டான், எங்கே அவன் உடன்பட்டான், எந்த பாதையில் அவன் போகலை, எந்த பாதைக்கு போயிருக்கணும், எல்லாத்துக்கும் அவர் முயற்சி எடுத்திருக்காருல்ல. சங்கர் சார்ட்டை சேர்த்து விட்டுருக்காரு, மணிரத்னம் சார்ட்டை சேர்த்து விட்டுருக்காரு, தனியாக இயக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு, தயாரிப்பு பார்க்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, நடிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, இவ்வளவே செஞ்சுருக்கிறாருல ஒரு தலைமை. அவரு பையனை போகிறோம் அவன் போக்கில் விட்டுட்டாரு அப்படின்லாம் சொன்னால் அது தப்பு. அவர் எல்லாத்திற்கும் ஒரு காரண காரியத்தோடு அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார், உதவி செஞ்சுருக்கிறார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அவர் மனசில் அதுதான் நினைக்கிது.
அதெல்லாம் மறந்துட்டு இந்த 2 ஆண்டுகள் தான் எங்களுக்கே ஒரு அது உணர்ச்சி நாங்கள் வேற மாதிரி யோசிக்கிறோம். 2 ஆண்டுகள் தன்னுடைய தந்தை தன் கையில் இருக்கணும், அவர் உடம்பை பார்த்துக்கிறணும், அவரை யாரும் சந்திக்க வரக்கூடாது, எப்படி சந்திக்கணும், அவர் நேரம் என்ன, அவர் தூக்கம் என்ன, அவருடைய உடல்நிலை என்னங்கிறத கருத்துமா கூடவே இருந்துட்டாங்க. இப்போ அதுதான் எல்லாருக்கும் நாங்கள் வருத்தப்படுறது. இன்றைக்கி மனோஜனுடைய இழப்பு என்பது மறுக்க முடியாது, அது ஈடுகட்ட முடியாது. பட் நம்ம ஒரு நண்பரை இழந்துட்டோங்கிற மனநிலையோடு தான் இருப்போம். அப்படிதானே இருக்கோம். ஒரு நண்பரை இழந்துட்டோம், ஓகே இந்த நண்பர் இல்லை இப்போ அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு ஒரு நினைவலைகளோடு இருப்போம். பாரதி ராஜா அப்படி இருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. அவர் எவ்வளோ கதைகளை பார்த்துருப்பார், எவ்வளோ கதைகளை சொல்லியிருப்பார், எவ்வளோ காட்சிப்படுத்தியிருப்பார். ஆனால் இப்படி ஒரு திருப்பத்தை ஒரு காலம் ஒரு வாழ்க்கையில் நடத்தும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார். அதுதான் அவர் மனசில் இப்போ பெயினாக இருக்கும். நீங்கள் சொன்ன இந்த கருத்து மட்டும்தான் அவர் மனசில் பெயினாக இருக்கும். அந்த வழி தான் அவரை ரொம்ப இதற்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லையோ? இல்லை, நமக்கு தகுதி இருக்கலாம், அதை ஏற்றுக்கிற தன்மை அவருக்கு இருக்கணும். அது கஷ்டம் இல்லை அவருக்கு. அதான் சொன்னோம்ல, நீங்கள் 1000 பேர் வேலை பார்த்தாலும் 1000 பேர் போய் உதவி செய்தாலும் கூட என் பிள்ளை என்கிற ஒரு இடத்துல நீங்கள் யாரையுமே பூர்த்தி பண்ண முடியாது. அதுதான் இரத்தத்தினுடைய வலிமை. பாசம்ங்கிறது வேற, நேசம்ங்கிறது வேற. பாசம் என்பது இரத்த உறவுகளிடத்தில் வைத்திருப்பது, நேசம் என்பது மற்ற உறவுகளிடத்தில் வைத்திருப்பது. அவர் வைத்திருப்பது பாசம். அந்த பாசத்திற்கு நீங்கள் உங்கள் வீட்லேயே என் வீட்லேயே எது நடந்தாலும் இப்படித்தானே இருக்கும். இவர் மீது ஏன் நம்ம இவ்வளவு அக்கறை கொண்டு இவ்வளவு மன ரீதியாக எல்லாரும் இவ்வளவு பரபரக்கிறோம், எவ்வளோ வருத்தப்படுறோங்கிற காரணம் நம்மை மகிழ்வித்தவர் இல்லையா?